இப்போது எண்கணிதம் நியூமராலஜி என்கிற பெயரில் நிறைய புத்தகங்கள் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் எதில் எந்த புக்கில் பார்த்தாலும் முன்னாடி உள்ள பாயிண்ட் பின்னாடி இருக்கும், பின்னாடி உள்ள பாயிண்ட் இடையில இருக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு ஒரு புக்கை போட்டுருவாங்க. அந்த புக்கில் நீங்கள் எதில் பார்த்தாலும் நீங்கள் யார் அப்படிங்கிறது இருக்குமா அப்படின்னா எனக்கு சொல்ல தெரியல. அதில் நீங்கள் யாருன்னே பிடிக்கலாம். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்திருந்தால் தலைமை பண்பு 1ஆம் நம்பர் இது. ஆனால் தலைமை பண்பு அரசு வேலை, பெரிய பதவி, தலைமை பண்பு, உயர்ந்த குணம், இப்படி பாசிட்டிவாகவே எல்லாமே போட்டிருப்பாங்க. சரி சார், அது மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கா அப்படின்னு கேட்டால் அங்கே தான் ஒரு பெரிய கேள்விக்குறி வைக்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாருக்குமே திருமண வாழ்க்கை ஒரே மாதிரி அமைவதும் இல்லை, வேலையும் ஒரே மாதிரி அமைவதும் இல்லை. உயர்ந்த பதவிகளிலேயே நல்ல பதவியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. இதில் ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளும் சந்திக்கவும் செய்கிறார்கள். ஒரு சாரார் 2 திருமணங்களையும் செய்யும் சூழ்நிலையும் ஏற்படுகிறது. சிலருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பும் அமைகிறது. சிலருக்கு காதல் தோல்வி ஏற்பட்டு தாமத திருமணம், 30 வயசுக்கு அப்புறம் திருமணம் ஆகிறவங்களும் இருக்காங்க. இதே 1 காம்பினேஷனில் உள்ளவங்களுக்கு. அப்போ எது சார் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், இந்த 1, 10, 19, 28 தேதிகள் இருக்கு இல்லையா, இது பிறந்த தேதியாவோ டோட்டலாவோ இருந்து பெயரில் என்ன மாதிரி காம்பினேஷன் உள்ள எண்கள் அதை சப்போர்ட் பண்ணுகிறதோ அதுக்கேற்றாற் போல் அது வேலை செய்கிறது. சரி, இப்போ எது எப்படி எடுக்கணும்னு பார்த்தோம்னா, ஒரு பேரை வச்சு மட்டும் நம்ம எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு பெரிய பேராக இருக்கும், பாலசுப்ரமணியன் இருந்தால் பேர் பெரிய பேர். அப்போ அதில் எந்த நம்பர் இந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு டோட்டலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்னு நம்ம தேடி எடுக்கணும். சின்ன பேராக இருக்கும், பாபு, சுரேஷ், ரமேஷ்னு இருக்கும், சின்ன பேராக இருக்கும். இதில் எந்த நம்பர் அந்த எண்களை ஆக்டிவேட் பண்ணுதுன்னு நம்ம படிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அதோட குணநலங்கள் அமையுமே ஒழிய தனித்துன்னு இருக்கிறது காமனாக ஒரு சில கேரக்டர்ஸ் அதுதான் இருக்கும். அந்த ஒரிஜினாலிட்டி, பின்னாடி திருமண வாழ்க்கையை பற்றிய மனநிலை இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதில் வராது. இப்போ அதே மாதிரி இன்னொன்று எடுத்தோம் அப்படின்னா, 5, 14, 23, 32 இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா, பிறந்த தேதியோ அல்லது டோட்டலோ இருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமையுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இவங்க ஒரு விழிப்புணர்வு உள்ள நபர்கள். எதையுமே சரியாக தவறா, சாமி இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பழகி பார்த்தா மட்டும்தான் தெரியும். முதல்ல ஆமாம்மாங்க, இன்னொரு செயலுக்கு இல்லைம்மாங்க, இல்லை அது எப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இது இண்டத்தை போனால் தான் தெரியும். மேலோட்டமாக பார்த்தா 5ஆம் நம்பரா நல்ல நம்பர் அப்படின்றாங்க. புதன் புத்தி நல்லா வேலை செய்யும், புத்தி கூர்மை இருக்கும், அறிவாளியாக இருப்பாங்க, சொத்து சுகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசி கொண்டு போயிடுவாங்க. சரி சார், எல்லாருக்குமே சொத்து சுகம் இருக்குமா அப்படின்னா, இதில் திருமண வாழ்க்கையில் டிவோர்ஸ் ஆனவங்களும் இருக்காங்க. அப்போ எங்கே சார் அது பிரச்சனை வருது, எந்த பிறந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு கேட்டால் அங்கே தான் பெயர் வேலை செய்யும். பெயரை பொறுத்து, பெயரில் இருக்கிற காம்பினேஷன் எப்படி சப்போர்ட் பண்ணுறதுங்கிறத பொறுத்து அந்த 5ங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இது மாதிரி ஒன்றுக்குமே இருக்குது. இப்போ 7 இருக்குது. 7, 16, 25, 34 பிறந்த தேதியோ கூட்டி எண்ணோ வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியாகவும் வேலை செய்யும். இப்போ நான் சொன்னது எல்லாமே ஆணுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்ணுக்கு வேறு மாதிரியும் வேலை செய்யும். ரெண்டும் ஒரே மாதிரி வேலை செய்யாது, ஒரே குணங்கள் இருக்காது. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஆணுக்கு ஒரு குணமும் பெண்ணுக்கு ஒரு குணமும் இருக்கும். ஒரே தேதியில் பிறந்திருந்தாலுமே, உதாரணத்துக்கு ஒரு பெண் ஒரு 7ஆம் நம்பர் எடுத்துக்கிடுவோம். 7ஆம் நம்பரில் ஆண் பிறந்திருக்கார், பெண்ணும் பிறந்திருக்காங்க அப்படின்னா, ஆணுக்கு உள்ள குணம் பெண்ணுக்கு இருக்காது, பெண்ணுக்கு உள்ள குணம் ஆணுக்கு இருக்காது. ரெண்டுமே வேறு வேறு. 2 பேரோட குணநலங்களும் வேறு வேறையாக இருக்கும். 2 பேரும் 7ஆம் தேதி பிறந்தவங்க தான், ஆனால் குணநலங்கள் வேறு வேறையாக இருக்கும். அப்போ எங்கே இது மாறுபடுது, எவ்வளோ பேர் நம்ம சந்தித்து எடுத்துருந்தோம்னா இந்த நம்ம பாயிண்ட் எடுத்திருப்போம். எந்த புத்தகத்துலையும் ரெஃபரன்ஸ்லாம் இருக்காது. ஒரு 3 லட்சம் பேரை சந்தித்து எடுத்து பார்த்து கால்குலேஷன் போட்டு பார்த்து எடுத்ததில் வந்த முடிவு இது. எந்த ஒரு எண்ணம் தனித்து இவங்களுக்கு இப்படித்தானலாம் வேலை செய்யாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு எண் ஆணுக்கு என்ன குணங்கள் இருக்குதோ அதே குணநலங்கள் பெண்ணுக்கு இருக்காது. ஒரே எண் தான்,
ஒன்றாந்தேதி தான் பிறந்திருப்பாங்க, 2 பேரும் ஆணும் பெண்ணும் ஒன்றாந்தேதி தான் பிறந்திருப்பாங்க. ஆனால் அந்த 1 எண்ணுக்குள்ள குணம் 2 பேருக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. இது ஒரு தீர்க்கமான முடிவு. அதே மாதிரி இப்போ 7ஆம் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 7, 16, 25, 34 எடுத்தோம்னா ஆண்களுக்கு எடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும், பெண்களுக்கு எடுத்தால் அவங்களுக்கு வேறு மாதிரி குணங்களும் இருக்கும். இன்னொன்று, எல்லாருக்குமே வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கா? பொதுவாக என்ன போட்டிருப்பாங்க, 7 வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை, ஜென்ரலாக சொல்லிடுவாங்க. திருமண வாழ்க்கை வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இந்தியாவிலேயே இருந்தாலும் சரி, உள்நாட்டில் எங்கேயே இருந்தாலும் சரி, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, யாரோட எந்த 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 குணங்கள் உள்ள எந்த கேரக்டர் உள்ளவங்களோட மேரேஜ் ஆனால் அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு இருக்கு. காமனாக இருக்காது. இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைன்றுவாங்க, வெளிநாட்டு வேலை செய்ய ரைட்டு, திருமண வாழ்க்கையில் ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்போ எங்கே நம்ம அதை தான் பார்த்து கொடுத்துடணும். இப்போ ஒரு பானை ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு சட்டியோ ஒரு பானையோ ஒரு பாத்திரம் ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னா அப்படியே பார்த்தா அதில் ஓட்டை இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஒன்று வெளிச்சத்தில் தூக்கி பார்க்கணும், இல்லை அப்படின்னா தண்ணி ஊற்றி பார்த்தா சொட்டு போடும். அப்போ தான் அதோட தண்ணி நமக்கு தெரிய வரும், இல்லை இந்த பாத்திரத்தில் ஓட்டை இருக்குது வேண்டான்னு தெரிய வரும். அது மாதிரி திருமணத்திற்கு முன்பு இல்லை காதலிக்கும் முன்பு நமக்கு செட் ஆகுமா இல்லையான்னு நம்ம ஒரு எங்களை மாதிரி கவுன்சிலர்ஸ்ட்டை வந்தாங்கன்னா 2 பேருக்கும் மேட்ச் ஆகும் ஆகாதுன்னு கிளியராக சொல்லலாம். இவங்களுக்கு வந்து திருமணம் செய்யலாம், 2 பேருக்கும் ஒத்து போகும், இவங்க 2 பேரும் காதல் பண்ணலாம், நல்லா ஒத்து போகும், வாழ்க்கை சிறக்கும், நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். இல்லை நல்லா இருக்காது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் இருக்கார், அவர் என்ன செய்வார் அப்படின்னா, பெண்கள் வந்து வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான், வீட்டு வேலையை பார்த்தாங்களா, துவைச்சாங்களா, பாத்திரம் கழுவுனாங்களா, சமைச்சாங்களா, பிள்ளை வைத்து போட்டாங்களா, அப்படியே இருந்துக்கணும். எந்த ஒரு விதத்துலேயும் பெண்கள் தன் முன்னுரிமை எடுத்து தான் முன்னாடி வந்து பேசக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, சொந்தக்காரங்க யாராவது வர்றாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி போயிட்டு ஒரு முடிவு சொல்லவோ கருத்து சொல்லவோ கூடாது. சொன்னால் அந்த கணவனுக்கு பிடிக்காது. அவர் என்ன செய்வார், சமைச்சியா துவைச்சியா அதோடு இருந்துக்கா, இந்த முன்னாடி வந்து சொல்லிட்டு நீ தான் பெரியாள்னு காட்டுற வேலை வச்சுக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக இருப்பார். அவரே என்ன செய்வார், வேலைக்கு போகணும்னு சொல்லுவார், இன்னொரு பக்கம் வேலைக்கு ஏன் போகிற எதுக்கு போகிறேன்னு சந்தேகமும் படுவார். அப்போ அந்த பெண்ணோட நிலை என்ன? ஆனால் இந்த மாதிரி ஆண்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அமைகிற மனைவி எல்லாருமே தெய்வீகத்தன்மை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் இவங்களுக்கு வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த பெண் வேலைக்கே போகாட்டாலும் இந்த ஆண் வேலைக்கு போயிட்டுருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு வருமானம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அது இந்த பெண்ணோட தெய்வீகத்தன்மையால் போய்கிட்டு இருக்கும். அது அவருக்கு தெரியாது, உணர மாட்டார். ஆனால் நீ பெண் தானே அப்படின்னு பேசுவாங்க. அப்போ அந்த இடத்துல பெண்ணின் மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ இதுலேயே இன்னொரு கேரக்டரில் பெண்ணை திருமணம் செய்து வச்சோன்னு வச்சுக்கிடுவோம். எப்படின்னா, இப்போ இதே சொன்ன கேரக்டர் தான் பெரிய ஆள், லேடிஸ்னால் இப்படி தான் இருக்கணும், பெண்கள்லாம் இப்போ வீட்டோட செய்யத்தான் சொல்லி நினைக்கிறவர்கிட்ட போயிட்டு ஒரு ஆளுமை உள்ள பெண், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நீட்டாக இருக்கும், மேக்கப்லாம் போட மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருப்பாங்க, அதே அவங்களுக்கு அழகாக இருக்கும். அவங்கள குறை சொன்னால் பிடிக்காது, குறை சொன்னால் யாருக்குமே பிடிக்காதுன்னு ஒரு விவாதம் ஒன்று ஓடும். ஆனால் பர்டிகுலராக சிலருக்கு வந்து குறை சொன்னால் பிடிக்காது, எந்த விதத்துலையும் சொன்னாலும் பிடிக்காது. எப்போ எங்கே எப்படி சொல்லணுன்னு இருக்குது அந்த மாதிரி சொன்னால் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க. அதையும் ஓப்பனாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓப்பனாக அக்செப்ட் பண்ணாமல் அதை ரைட் சொல்லிட்டாங்க, நம்ம இதை வந்து இனிமேல் செய்யாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு கவனமாக அதை கேர்ஃபுல்லாக அதை கையாண்டு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் ஓப்பனாக ஒத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு ஆளுமை இருக்கும். அவங்கள போய் இந்த மாதிரி ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா, இந்த மாதிரி குணமுள்ள பெண்களை, இந்த மாதிரி வீட்டு வேலை பார்க்க தான் பெண்கள் நினைக்கிற ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? எந்த விதத்திலையும் மகிழ்ச்சியாக சிறப்பாக இருக்காது. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் தற்கொலையும் எண்ணமும் வராது. இந்த மாதிரி பெண்களுக்கு ஏதோ ஒரு வழியிலன்னு அழுதுகிட்டே சமாளித்து கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி பெண்கள் அழுதாங்க அப்படின்னா அந்த வீடே சோகமாக தான் இருக்கும். அவங்க சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா வீடே கலையாக இருக்கும், வருமானமும் நல்லாயிருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி கேரக்டர் நம்ம புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை குடும்பம் வந்து அவ்வளோ மகிழ்ச்சிகரமாக நல்லா போய்கிட்டு இருக்கும். இதை யாருமே உணர்றதே கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இந்த 5ஆம் 5, 14, 23 இந்த மாதிரி தேதியில் பிறந்தவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில்
சிலருக்கு மாமனார் வீட்டில் நல்ல சப்போர்ட் இருக்கும், பெண் எடுத்த வீட்டில் நல்ல சப்போர்ட் இருக்கும். ஆனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா மனைவியை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ என்னத்தை பண்ண, சாப்பாடு சரியில்லை, சாப்பாடு ருசியாக சாப்பிட்றதுக்கு ருசியாக சாப்பிடணுமா இவங்க தான், ருசியாக வேணுமாங்க சாப்பாடு, இருக்க இடம், நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், இதுதான் அவன் லைஃபே. அதுக்கு அந்த மாதிரி சாப்பாடு வேணுமாங்க. ஆனால் மாமனாட்டில் அவ்வளோ மதிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில டார்ச்சருக்கு தான் செய்யும். அது முதலே தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா எப்படி இருக்கணும் இருந்தால் நமக்கு நம்ம வாழ்க்கையை கடத்தலாம், வாழ்க்கையை நல்லபடியாக நடத்தலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இவங்களுக்கு போய்கிட்டு நம்ம இன்னொரு கேரக்டர் சொன்ன மாதிரி சிம்பிளாக நல்லா இருப்பாங்க, ட்ராவல் பண்ண பிடிக்கும், வெளிநாடு ஜாபுக்கு போவாங்க, வேலைக்கு போனாலும் நல்லபடியாக இருப்பாங்க, அவ்வளோ ஒழுக்கமாக இருப்பாங்க. ஆனால் என்ன செய்யணும், கணவன் முன்னாடி தான் இப்படித்தான் அப்படின்னு அடங்கி இருந்தால் மட்டும்தான் இவங்ககிட்ட வாழ்க்கை நடத்த முடியும். வாழ்க்கையை தியாகம் பண்ண மாதிரி தான். அப்போ எந்த மாதிரி குணம் உள்ளவங்களுக்கு யாரை திருமணத்தை செய்து கொடுக்கணும்னு இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி திருமணம் செய்து கொடுத்தாங்க அப்படின்னா வாழ்க்கையே நல்லாயிருக்கும். ஆனால் யாருமே அதை கவனிக்கிறதே கிடையாது. இப்போ நிறைய தற்கொலை எண்ணங்கள் வந்துக்கிட்டு திருமண வாழ்க்கையில் எல்லாம் சூசைட் பண்ணிடுறாங்க டக்குன்ட்டு. ஏன், எதனால்? முதலையே இந்த மாதிரி கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கேரக்டருக்கு இந்த குணநலம் உள்ள பெண்ணை கொடுத்தா நல்லா இருக்குமான்னு தெரிஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி. ஆனால் அது அந்த மாதிரி செய்கிறதில்ல யாருமே. ஏதோ ஒரு பொருத்தம் பார்க்குறாங்க, கல்யாணம் வச்சுடுறாங்க. அவங்க பண்ணுற திருமண செலவில் திருமண பொருத்த செலவும் இருக்குது, பொருத்தம் பார்த்துருப்பாங்க. ஆனால் மன பொருத்தம் இருக்கா, அவங்க குணநலன்கள் பொருத்தம் இருந்தால் தான் வாழ்க்கை சிறக்கும். தெரியாமல் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்படக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஆண் இருக்கார் அப்படின்னா மாமனார் வீட்டில் நல்ல சப்போர்ட் இருக்கும், மாமனார் வீட்டில் தாங்குவாங்க. இவரும் சிலர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறவங்களாம் இருப்பாங்க. அது யாருன்னு நான் சொன்னேன், முதலே சொன்னேன். அதில் இன்னொரு கேரக்டர் இதே 7, 16, 25, 34 சிலர் வீட்டோட மாப்பிள்ளையாக போகிறவங்களும் இருப்பாங்க. எந்த மாதிரி ஆளுங்க பேரமைஞ்சான்னு இருக்குது. அதில் எந்த மாதிரி பேரமைஞ்சா அவங்க போவாங்க. அப்போது அந்த வீட்டில் அவங்களுக்கு மாமனார் வீட்டுக்கு ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை சார், மாமனார் வீட்டுக்கு மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை போக வேண்டியது, ஒரு 100-200 ரூபாய்க்கு ஏதோ ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வந்தாலே போதும். அவங்களுக்கு இதான் செய்யணும், செஞ்சால் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இவங்ககிட்ட இன்னொரு குணமும் இருக்குது. இவங்களுக்கு போய் ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு யார் அப்படின்னா பாசமாக இருப்பாங்க, பாசம் எதிர்பார்ப்பாங்க. அவங்க கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் இருப்பாங்க. காசு 5 பைசா செலவு பண்ண மாட்டாங்க. தன்கிட்ட பாசமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சால் என்ன வேணாலும் செய்ய தயங்க மாட்டாங்க. தேவை இருந்தால் செலவு பண்ணுவாங்க, மொத்தமாக சேர்த்து வைப்பாங்க, அப்புறம் மொத்தமாக செலவு பண்ணவும் பண்ணிடுவாங்க. பார்த்தா அத்தியாவசிய செலவாக தான் இருக்கும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா குறை சொன்னால் பிடிக்காது. ஆனால் இப்போ நான் சொன்ன அந்த கேரக்டரில் ஒவ்வொரு நிமிஷமும் நோட் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் போயிருக்காங்க அப்படின்னா ஆஃபீஸ் போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது டயத்துக்கு வந்தாங்களா, இத்தனை மணினா எத்தனை மணிக்கு வீட்டில் இருக்கணும், கொஞ்சம் லேட்டாக வந்தாங்கன்னா கேட்குற கேள்விக்கு அந்த பெண்ணால் பதில் சொல்ல முடியாது. அந்த பெண் அடிக்கடி இந்த மாதிரி டார்ச்சர் இந்த மாதிரி கேள்வியை அவங்க டார்ச்சராக எடுத்துக்கிடுவாங்க, தற்கொலை எண்ணத்துக்கு போயிடுவாங்க. நல்ல பெண், பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க. அந்த பெண் எந்த ஒரு தப்பான பழக்க வழக்கமும் இருக்காது, தேவையில்லாமல் செலவு பண்ண மாட்டாங்க, குடும்பத்தை நல்லா நிர்வகிப்பாங்க, அவ்வளவு ஆளுமை திறமை இருக்கும். எல்லாமே இருந்தும் இந்த ஆணோட ஒரு சில சந்தேகப்படுற எண்ணங்களால் அந்த பெண் ஒரு ஸ்டேஜில் இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு கையை கட் பண்ணிக்கிறவும் செய்வாங்க. பிளேடு வச்சு கையை கூட கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி கேரக்டர் இதில் வரும். அவங்களும் இருக்காங்க. அவங்க டிப்ரெஷனுக்கு போகிறவங்களும் இவங்க தான். டிப்ரெஷன் வந்துடும் டக்குன்ட்டு. என்ன நம்ம இவ்வளோ உண்மையாக இருந்தோம், இவ்வளோ சரியாக இருக்கோம், நம்மளை இப்படி சந்தேகப்படுறாங்க, இவ்வளோ இப்படி கேள்வி கேட்குறாங்க. ஒரு முறை 2 முறை கேட்டால் சரின்ட்டு போயிடுவாங்க. எப்பயுமே அடிக்கடி கேட்கும்போது அவங்களுக்கு டிப்ரெஷன் வந்துடும். காதல் தோல்வி வர்றவங்களும் இவங்க தான். ஒரு வேகமாக முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியே போகிறதும் இவங்க தான், இந்த பெண்கள் தான். வேண்டாம் அப்படின்னு விரக்தியான முடிவுகள் எடுக்கிறதும் இவங்க தான். அப்போ எப்படி நம்ம குழந்தைகளை நம்ம வீட்டில் பெரியவங்க புரிஞ்சு நடந்து கொண்டு போகணும். அதே மாதிரி இதே ஒரு சில பெண்கள் இருக்காங்க, கோபம் கண்ணா வினான்னு வரும். ஆனால் சொந்தக்காரங்களை அரவணைச்சு கொண்டு போகிறதெல்லாம் அவங்கள மாதிரி நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு 3, 12, 21, 30 இந்த மாதிரி தேதிகளில் பிறந்தவங்கள, தேதியோ கூட்டினோ பிறந்தவங்களை எடுத்தோம் அப்படின்னா பெயரின் பார்த்து வைக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்துவிடும். அப்போது அவங்களுக்கு பார்த்து நம்ம பேர் வைக்கணும்.
கேர்ஃபுல்லாக பேர் வச்சிட்டோம்னா ஜெயிச்சிடலாம். ஏன்னா தவறான ஒரு எண் வந்து அந்த 3 வந்து ஆக்டிவேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா 3 தியாகத்துக்குள்ளது. 3 வந்து தியாகத்தை குறிக்கும். பேங்க் வேலைன்னு சொல்லுவாங்க, வங்கி பணி, எழுத்து பணி, ஆசிரியர் பணி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாருக்குமே கிடைச்சிருதா? ஏன் இல்லை? அப்போ அந்த பேரில் வந்து கவனமாக நம்ம பேர் வைக்கணும். தவறான எண் வந்து அந்த எண்ணை ஆக்டிவேட் பண்ணி விடக்கூடாது. அதில் என்ன ஆகும்னா கோபம் கண்ணாபின்னு வரும். ஆனால் 5 நிமிஷத்தில் அந்த கோபத்தை மறந்துடுவாங்க. 3 நம்பர் எல்லாருக்குமான்னு கேட்டால் எல்லாருக்கும் கிடையாது. அந்த 3ல் ஒரு சில 3 இருக்கலாம், 12 இருக்கலாம், 21 இருக்கலாம், இல்லை 30ஆம் தேதி பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லை கூட்டுத்தொகையாக இருக்கலாம். அதில் ஒரு எண்ணுக்கு வந்து என்ன ஆகும்னா கோபம் நிறைய வரும். ஆனால் அடுத்த செகண்டில் கோபம் மறந்துடும். அந்த கோபம் மறந்துட்டு ரொம்ப கேஷுவலாக பேசுவாங்க. என்ன இப்போ இவ்வளோ கோபமாக பேசினாலே, இப்போ கேஷுவலாக இருக்காளே அப்படின்னு அவங்களே யோசிப்பாங்க. இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி குணநலங்களை கொஞ்சம் பார்த்து நல்ல கணவனாக தேர்ந்தெடுக்கணும். ஒரு அம்மா பிள்ளையாக இருக்கார், அம்மா சொல்ல எதுவும் அம்மாட்ட கேட்டு தான் செய்வார், அம்மாட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டார், வண்டி ஸ்பீடாக ஓட்டுவார், நான்வெஜ் தான் விரும்பி சாப்பிடுவார், முட்டை ஆஃப் பாயில் ஆம்லேட் எல்லோரும் சாப்பிட்றாங்க. இப்போ ஆனால் குறிப்பிட்டு அதிகமாக 3 வேளையும் வேணுங்கிற ஆளுங்க வாங்க. இந்த மாதிரி குணமுள்ள கணவனை போய் இந்த கோபம் அதிகமாக வர்ற பொண்ணுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக இருக்காது. ஏன்னா இந்த பெண்ணுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். கணவன் வந்து தன்னிடம் பாசமாக இருக்கணும், தனக்குன்னு உரியவராக இருக்கணும், தன்னிடம் பாசம் காட்டணும், ரொம்ப எதிர்பார்க்குற கேரக்டர். இவங்களுக்கு போய்ட்டு எதுவும் அம்மாட்ட கேட்டு தான் செய்வேன், ஏன்னா அண்ணன் தம்பி தான் முக்கியத்துவமாக பார்ப்பேன்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல திருமண வாழ்க்கை சிறக்குமா? அவர் என்ன செய்வார்னா, எனக்கு அண்ணன் தம்பி அவங்க தான் முக்கியம், அவங்களுக்கு தம்பி தான் முதல்ல பார்ப்பேன், தம்பி வேலை இல்லாமல் இருக்கான், அவனுக்கு வேலை வாங்கி தரணும், அவனை செட்டில் பண்ணணும், அது அந்த பக்கமே போயிட்டு இருப்பார். இந்த பெண்ணை கவனிக்க மாட்டார். உதாரணமாக பெண்ணுக்கு பூ வாங்கி தரணும்னா, அந்த பெண்ணுக்கு மனைவிக்கு பூ வாங்கி தரணும்னா சொன்னால் கூட அம்மாட்ட பெர்மிஷன் கேட்காம இவர் பூ வாங்கி தர மாட்டார். அப்போ அந்த குணமுள்ள கணவனை போய் இந்த பெண்ணுக்கு மனம் முடிச்சு வைக்கலாமா? அப்போ நம்ம யோசிக்க வேண்டாமா? அது வந்து அந்த தவறை நம்ம செய்துவிடக்கூடாது. அதே மாதிரி ஒரு கணவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, முதல்ல இந்த இது சொன்னேன் 5, 14, 23, 32 கேரக்டர் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு என்ன அப்படின்னா, பெண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும், தான் தான் முன்னாடி நிற்பேன், நான் தான் எந்த முடிவும் எடுப்பேன், பெண் வந்து எதுவும் சொல்லக்கூடாது, நான் சொல்கிறத கேட்டுட்டு பேசாமல் இருக்கணும், வீட்டு வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு நினைக்கிற அந்த குணமுள்ள ஆண்களுக்கு எல்லா 5ம் இந்த குணம் தான் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. எல்லா 5க்கும் இந்த குணம் கிடையாது. 1, 2, 5க்கு மட்டும்தான் அந்த குணம் இருக்கும். அதுலேயும் பேர் எந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிற பொறுத்து இந்த இது இருக்கும். 5ன்னு இருந்தாலும் இப்படி வேலை செய்யாது. பெயரில் இந்த மாதிரி இருக்கா, பெயர் எந்த எண் சப்போர்ட் பண்ணுது, சப்போர்ட் பண்ணால் இந்த 5 இதுக்குள்ள குணத்தை காட்டும். அப்போ தான் தன்னோட ஒரிஜினாலிட்டியை காட்டும். அப்போது இந்த மாதிரி ஒரு சில 5 சில கேரக்டருக்கு இன்னொரு கேரக்டரில் பெண் மனைவியாக வந்தால் எந்த மாதிரி பெண்? ட்ரெஸ்ஸிங் சிம்பிளாக தான் இருக்கும், நீட்டாக இருக்கும், மேக்கப்பும் போடுவாங்க, பந்தாவாக இருப்பாங்க, குரசனா இவங்களுக்கும் குரசனா பிடிக்காது தான். சாப்பாடு ரொம்ப நீட்டாக டீசெண்டாக சாப்பிடுவாங்க, சொந்தத்தை நல்லா அரவணைச்சி கொண்டு போவாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன அப்படின்னா, வீடை நான் தான் நிர்வகிப்பேன், என்னால் முடியும், நான் வந்து பெரிய திறமைசாலிங்கிற எண்ணம் உள்ள பெண். உண்மையிலே திறமைசாலி தான், ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தோம்னா நல்லா நிர்வகிப்பாங்க. இந்த மாதிரி நம்ம இந்த கேரக்டர் பெண்கள்லாம் கலெக்டராகவோ நல்ல ஐபிஎஸ் இந்த மாதிரி அதிகாரியாக வந்தாங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அந்த இடத்துல முடிவை சொல்லுவாங்க, இதுதான் பிரச்சனை, எங்கே என்ன ஏதுன்னு அனலைஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ தூரம் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் இந்த வீட்டு வேலையை பார்த்தா போதும்னு நினைக்கிற ஆண்கள் வந்து அந்த மாதிரி கேரக்டரை ஏற்றுக்க மாட்டாங்க தான். இவங்களால் ஏற்றுக்க முடியாது. ஒரு பெண் இவ்வளவு ஆளுமையோடு இருக்கிறதா, நான் தான் ஆண், நான் தான் செய்வேன்னு சொல்லி நினைக்கிற பெண்ணுக்கு ஆணுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஆளுமை உள்ள பெண்ணன் போய் நம்ம திருமணம் செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? அங்கேயும் சூசைட் தாட் 2 பேருக்குமே வரும். நீ இப்படி செஞ்சா நான் செத்துறேன்னு அவர் சொல்லுவார், நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது எனக்கு செத்து போகணும் போல இருக்குன்னு இந்த பெண்ணு சொல்லும். இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. வழக்கிலேயே கேட்குறோம், நம்ம வாழ்க்கையை நிறைய பேரை சந்திக்கிறோம் இல்லையா? இப்போ ஏதாவது சிலத்தை கேளுங்க, விரக்தியில் பேசுவாங்க, என்ன வாழ்க்கை இது, இதெல்லாம் எங்கே வருதுன்னா இதுதான் ரீசன். இது அந்த கணவன் அந்த பெண்ணை புரிஞ்சுக்கிட்டு இந்த பொறுப்பு இந்த இதெல்லாம் நீ பார்த்துக்க அப்படின்னு பொறுப்பை கொடுத்தாருன்னா இவரும் ஃப்ரீயாக இருக்கலாம் ஒரு பக்கம். இன்னொன்று வீடு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். குழந்தையை எப்படி வளர்க்கணும்னு இவங்ககிட்ட தான் கற்றுக்கலாம். அந்த பெண்ணை தான் கற்றுக்கணும். குழந்தைய எப்படி வளர்க்கணுமோ அவ்வளோ தூரம் வளர்ப்பாங்க. பார்த்து ட்ரெஸ் எடுத்த குழந்தைய அவ்வளோ அழகாக வச்சுருப்பாங்க. வீடை நீட்டாக பார்த்துக்குருவாங்க.
சொந்தத்தையும் நல்லா பராமரிப்பாங்க. ஒரு விசேஷம் வந்தால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவங்க ஒரு ஆள் பார்ப்பாங்க. யார் பார்க்குறாங்களோ இந்த ஒரு ஆள் அந்த விசேஷத்தையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஆளுமை உள்ள பெண். அவங்கள போய்ட்டு நீ வீட்டு வேலையை மட்டும் பாரு, துவைச்சா போதும், சமைச்சா போதும்னு வீட்டுக்குள்ளே அடக்கி வைக்க முடியுமா? லாஸ் யாருக்கு? அந்த குடும்பத்துக்கு தான் லாஸ். அந்த பெண்ணால் எவ்வளவு பலன் கிடைக்கும் தெரியுமா? அவ்வளவு தூரம் ஆளுமை உள்ளவங்க. அது இவங்க ஆண்களுக்கு பயன்படுத்த தெரியாது. அங்கே தான் வீட்டில் குழப்பங்கள் வர காரணம். காதல் திருமணங்கள் பிரச்சனை வர காரணம் என்ன? காதல் பண்ணும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, பார்த்துக்கலாம், சமாளிச்சிக்கலாம், இருந்துக்கலாம், பின்னாடி இதை மாற்றிக்கலாம், எல்லாமே தோணும். பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுவாங்க. நெகட்டிவ் இருந்தாலும் அந்த நெகட்டிவை பாசிட்டிவாக தான் இவங்க பார்ப்பாங்க. பாசிட்டிவாக சரி பண்ணிக்கலாம்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இவங்களால் மாற்ற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பின்னாடி என்ன செய்வாங்க, நான் அப்போவே நான் நினச்சேன், அந்த வார்த்தையை விடுவாங்க. அப்போ என்ன செய்ய, அந்த பெண்ணுக்கு என்ன தோணும், அப்போ நான் தான் தப்பானவளா அப்படிங்கிற எண்ணம் வரும். தெரியாமல் தான் காதல்லாம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. தெரியாமலே நான் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையில் போய் போர்வையில் விழுந்துக்கிட்டு எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி நீதிமன்றங்களில் ஃபேமிலி கோர்ட்டில் பார்த்தா அவ்வளவு காதல் திருமணங்கள் டைவர்ஸ் வருது. ஏன்? நான் புரிஞ்சுக்கிட்டேன், அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டார், அவங்கள நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அக்கா. திருமணத்துக்கு முன்னாடி எப்போ 4 சுகத்துக்குள்ளே வாழ்க்கைன்னு வருதோ, எனக்கு உரிமையானவள், எனக்கு உரிமையானவர்னு எப்போ அந்த இடத்துல வர ஆரம்பிக்குதோ அங்கே தான் பிரச்சனையே வர ஆரம்பிக்குது. எதிர்பார்ப்புகள்னு வரும்போது அங்கே முதல்ல நினச்ச மாதிரி, முதல்ல அவங்க பேசின மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலை, எதுவுமே செய்ய முடியலன்னு வரும்போது அங்கே தான் பிரச்சனைகளே ஆரம்பிக்குது. ஏன்? அப்போது அந்த இடத்துல புரிதல் 0. ஆனால் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லுவாங்க. புரிதல் 0. அதனால தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வருது. இப்போ உதாரணத்துக்கு 9, 18, 27, 36 இந்த எண்களில் பிறந்தவங்களோ இல்லை கூட்டுத்தொகை இந்த எண்ணில் வந்தாலோ பேரன் கொஞ்சம் பார்த்து வைக்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, ஆணாக இருந்தால் இவங்களுக்கு கோபம் வரும். ஆனால் அந்த செகண்டே மறந்துடும், இருக்காது. இவங்க சொல்கிறது சரியாக இருக்கும், ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறது அடுத்தவங்களுக்கு குறையாவே தெரியும், ஆனால் இவர் என்ன நடக்குமோ அதை தான் அட்வான்ஸாக சொல்லுவார், ஆனால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. சரி, இதில் இன்னொருத்தங்க என்ன செய்வாங்கன்னா, தான் கேட்டது கிடைக்கணும், இல்லைன்னா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னொருத்தங்க பார்க்குறதுக்கு அமைதியாக இருப்பாங்க, தூங்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் எப்போ அவங்க வேலை சினிமா செஞ்சு முடிச்சு திரும்ப படுத்துக்குவாங்க. இன்னொருத்தங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா, இது ஒவ்வொரு 9க்கும் ஒவ்வொரு கேரக்டர். 9ஆம் எண்ணுக்குள்ளே அபரிதமான எண், எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. எல்லாம் இதே 9ஆம் எண் மட்டும் இருந்ததுன்னா 9ஆம் எண்ணோட டோட்டல் என்னன்னு பார்க்கணும், இல்லை டோட்டல் 9ஆம் பிறந்த தேதி என்னன்னு பார்க்கணும், பெயரையும் பார்க்கணும். எல்லாம் பார்த்து எடுத்தால் தான் அது கரெக்டாக சரியாக வேலை செய்யும், இல்லைன்னா வேலை செய்யாது. சரி, இவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருக்கும். தான் நினச்ச மாதிரி இல்லைன்னா சமாளிக்கவும் செய்வாங்க, டிப்ரெஷனுக்கும் போவாங்க. ரெண்டுமே இருக்கும். யார் சமாளிப்பாங்க, யார் டிப்ரெஷனுக்கு போவாங்கன்னு இருக்குது. அது இந்த டிப்ரெஷனை எப்படி சமாளிக்கணும்னு இருக்கு, எப்படி சமாளித்தா இதை இவங்க சரி பண்ண முடியும்னு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக கையாள வேண்டிய எண் 9. யாருமே எதுவுமே எதிர்பார்க்க முடியாத முடிவுகள் எடுப்பாங்க இவங்க. இன்னொருத்தங்க கேரக்டர் என்ன அப்படின்னா, இதே 9ஐயும் முடிச்சிடும். இது 9ஆம் எண் இந்த மாதிரி இருக்குது. இவங்களுக்கு போயிட்டு பாசமுள்ள பெண், பாசத்தை எதிர்பார்க்குற பெண், பாசமாக இருக்கிற பெண்ணை கல்யாணம் கொடுத்தோம்னா வாழ்க்கை அவ்வளோ சிறப்பாக நல்லாயிருக்கும். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். 2 பேரும் சண்டையும் போட்டுக்குருவாங்க, அதுக்கடுத்து கொஞ்சிக்கிடுவாங்க. அந்த கோபதாவும் 2 பேர் மனசுலையுமே இருக்காது. இவங்களுக்கு போயிட்டு அதே கோபப்படுற பெண்ணையும், இல்லைன்னா ஒரு பெண்ணை இவர் எப்படின்னா செய்யும்போதே எதுவும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிற டைப். இவர் 9ஆம் எண் இவர் சரியாக இருக்காரோ இல்லையோ அடுத்தவங்களை கரெக்டாக இருக்கணும்னு சொல்லுவார். இது தப்பு, அது சரி, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லுவார். இவங்களுக்கு போய்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஆனால் அதிகாரம் மட்டும் பண்ணுவாங்க. தான் நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க, தனக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்குன்னு நினைப்பாங்க. எப்பயுமே அவங்க செய்கிறதால சின்ன குறை கூட செய்யக்கூடாது. குறை இருந்தாலும் சொல்லக்கூடாது. அவங்களுக்கே தெரியும் தான் செய்கிற தப்புன்னு தெரிஞ்சே செய்வாங்க. அவங்க தெரிஞ்சு யாரும் சொல்லவும் கூடாது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை போய் இந்த கேரக்டருக்கு கல்யாணம் பண்ணி இந்த ஆணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? இவரால் ஒரு தவறு நடந்து விடக்கூடாதுன்னு அட்வான்ஸாக சொல்கிறவர், எதுவுமே கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறவர், அடுத்தவங்க செய்கிற தப்பு உடனே சொல்லணும்னு நினைக்கிற ஒருத்தர்கிட்ட போயிட்டு எந்த பணியும் செய்யாமல் தான் செய்கிறது தவறுன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த தவறை செய்கிறவங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தா திருமண வாழ்க்கை அவங்களுக்கு எப்படி இருக்கும்? டைவர்ஸ் தான். ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக டைவர்ஸாக நிற்கும். அவங்க தான் செய்கிற சரின்னு தப்புன்னு செஞ்சுட்டு சரின்னு வாதாடுவாங்க.
ஆனால் அவங்க செஞ்ச தப்புங்கிறதையும் நேரடியாக பார்த்துட்டு சொன்னோட கேட்க மாட்டாங்க. அப்போ அந்த இடத்துல அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்போ எங்கே சார் இது எல்லாமே எந்த கேரக்டருக்கு யாரை சார் மனம் முடித்து வைக்கிறது? அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த குணநலம்ங்கிற யாருக்கு எந்த குணநலம் இருக்கோ அதுக்கு எந்த குணநலம் மேட்ச் ஆகுமோ அவங்களை திருமணம் செய்து வைக்கணும். அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம். ஒரு சிலர் கல்யாணம் லவ் பண்ணுவாங்க, வீட்டில் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் நேரடியாக சந்தித்த ஒரு கேஸ், என்கிட்ட கவுன்சிலிங் வந்தாங்க. அப்போ காதலிச்சிட்டு இருக்காங்க, லவ் சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்குறதுக்காக என்கிட்ட வராங்க. 2 பேர் கேரக்டர் அனலைஸ் பண்ணும்போது ஒரே ஒரு பாயிண்ட் சொன்னேன். அந்த என்கிட்ட வந்தது வந்து ஒரு பெண். அவங்கள்ட்ட கிளியராக சொன்னேன், உங்களுக்கு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகாதமா இப்பயே மனசை தேத்திக்கங்க. திருமணம் வந்து இந்த பையனோட உங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த பையன் கிடையாது, எந்த பையன் நீங்கள் லவ் பண்ணாலும் உங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அந்த பையனை ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார் உண்மைதான் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து அந்த பையன் மேரேஜுக்கு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. வேறு எங்கேயோ போய் யாரையோ பார்த்துருக்காங்க, அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுன்ட்டாங்க, ஸ்டெப் எடுத்திருக்காங்க. வீட்டில் முடியாதுன்னு ஸ்ட்ராங்காக நின்ட்டாங்க அந்த பெண்ணோட அப்பா அம்மா. அப்போ அந்த பெண்ணுக்கு டிப்ரெஷன் வந்தது. திரும்ப ஞாபகம் வந்து எனக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசினாங்க. வந்து ஒரு முறை பார்த்தாங்க, டிப்ரெஷனோட தான் வந்தாங்க. அந்த பெண்ணுக்கு எதனால் டிப்ரெஷன் சொல்லி எடுத்து சொன்னேன் நான். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆகாது. இன்றைக்கி இந்த பையனோட வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கிறது ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் இஸ், அந்த பையன் வந்து இந்த பெண்ணுக்கு ஏற்ற கேரக்டருக்கு ஏற்ற பையனே கிடையாது. அந்த பையனோட கேரக்டர் எடுத்து சொன்னேன். இந்த பையனோட என்ன, இந்த பையன் கேரக்டர் இந்த மாதிரி கேரக்டருமா, இதை நீங்கள் லவ் பண்ணால் நீங்கள் வாழ்நாள் பூரா சமாளிக்கணும், சமாளிக்க முடியுமான்னு ஒரு குணத்தை சொன்னேன். அந்த பெண் ஐயா எனக்கு பிடிக்காது, அந்த மாதிரி நல்லா ஒத்துக்க முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னாங்க. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமே, அந்த பையனை சொல்லியிருப்பாரு, இப்போ மட்டும் எப்படி லவ் பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை சார் பின்னாடி மாறும்னு நினச்சேன் அப்படின்னாங்க. நான் அந்த பையனை பார்த்ததே இல்லை, நான் அந்த கேரக்டர் நான் எப்படி சொல்கிறேன்னு, அந்த பையனோட கேரக்டர் எப்படி எனக்கு எப்படி தெரியும்? அந்த பையனை ஏற்றுக்கிட்டாங்க. உண்மைதான் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், எப்படி அவரை பார்த்துருக்கீங்களா, எப்படி அந்த கேரக்டர் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. அந்த பையன் அந்த மாதிரி கேரக்டர் தான், அது உங்களுக்கு ஒத்து வராது, பின்னாடி நீங்கள் தான் சஃபர் ஆகணும், தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு போகணும், ஒவ்வொரு நாளும் நீங்கள் மனசுக்குள்ளே வருத்தப்பட்டு வேதனை போடுவீங்க. இந்த பையன் வேணுமான்னு கேட்டேன். இல்லை சார் வேண்டாம் சார், நாங்கள் அப்பையும் டெப்ரெஷனுக்கு ஏன் போகிறீங்க, இந்த பையன் கிடைக்கலாம் வாழ்க்கையில் தான் நினைக்கிறீங்க. இல்லை சார் நான் நம்பிட்டேன். பரவாயில்ல, இப்போ நல்ல வேலை இறைவன் வந்து உங்கள் கூட நிற்கிறாரு, உங்களை காப்பாற்றிட்டாருன்னு நீங்கள் சந்தோஷப்பட்டு அடுத்து நீங்கள் அலையன்ஸ் பண்ணி நீங்கள் பார்த்தாலும் இப்போ நீங்கள் தவறு ஒன்றும் பண்ணிடல, காதலிச்சிங்க அவ்வளோதான், பரவாயில்ல விட்டுருங்க. அப்பா அம்மா பார்க்குற பையனை பார்த்து நல்ல பையனை பார்த்து நல்லா கல்யாணம் பண்ணாங்க, லைஃப் நல்லாயிருக்குன்னு சொன்னேன். சொல்லி ஒரு 6 மாதம் கழிச்சு அலையன்ஸ் பார்த்தாங்க, மேரேஜ் நடந்தது, நல்லா இருக்காங்க. அப்போ அவங்க திருமணத்துக்கு என்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். திருப்தியான திருமண வாழ்க்கை அவங்களுக்கு. இல்லை நான் தெரியாமல் அந்த காதலிச்ச பையனை கல்யாணம் பண்ணிட்டு சிரமப்பட்டு வந்திருப்பாங்க. இப்படி தான் நிறைய நடக்குது. வீட்டில் ஒத்துக்கலை. இதே இன்னொரு திருமணம், காதல் திருமணம் இன்னொன்று இருக்குது. எப்படி அப்படின்னா, இதே பெண்கள் பாசமாக இருப்பாங்க, அப்பாவோட வார்த்தை கட்டுப்படுவாங்க. இதனாலேயே அப்பா நம்மள்கிட்ட பேசிடக்கூடாதுன்னு தெளிவாக என்ன செய்வாங்க, அப்பா இல்லாதப்ப விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அப்புறம் கஷ்டப்படுறது யாருக்கிட்ட அந்த பெண் தான். கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு வந்து திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. அப்புறம் அப்பாட்ட ஓடி வருவாங்க. அப்பா என்ன செய்ய முடியும்? இதில் பேரண்ட்ஸும் குழந்தைகளும் 2 பேருக்குமே சில இடங்களில் வந்து கேரக்டர்ஸ் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும். அப்பா அம்மா என்ன செய்வாங்கன்னா, நான் எதிர்க்க மாதிரி பிள்ளை இல்லை, பிள்ளைங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, நம்ம சொல்கிற மாதிரி படிக்கலை, சொல்கிற மாதிரி நடந்துக்கலை அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும். குழந்தைங்களை புரிஞ்சுக்கணும், கேரக்டர் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி அவங்கள படிக்க வைக்கலாம். அதுக்கு மேலே அவங்ககிட்ட இருக்கும்போது பிள்ளைங்க நம்மகிட்ட பாசமாக இருப்பாங்க. இதே இன்னொரு கேரக்டர் சொல்லியிருந்தேன். 9ஆம் தேதி பிறந்த குழந்தைகள் வண்டியில் போக ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க செய்கிறாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வண்டியில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் லாங் ட்ரைவ், ஒரு 7-8 கிலோமீட்டர் போனால் கூட போதும், இல்லை 5 கிலோமீட்டர் போனால் கூட போதும். ஒரு ட்ரைவ் அப்படியே சிட்டிக்குள்ளே போயிட்டு கூட வரலாம். போய்ட்டு ஒரு ஹோட்டலில் ஆசைக்கு, ருசிக்கு, பசிக்கு கிடையாது, ருசிக்கு ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் பண்ணி 2 வாய் 3 வாய் சாப்பிடுவாங்க, எனக்கு போதும்பாங்க. அவங்க வந்து அந்த ருசிக்கு ஆசைக்கு சாப்பிட்றவங்க. சாப்பிட்டுட்டு வந்தால் போதும், அந்த டென்ஷன் எதுவுமே இருக்காது, அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. படிக்கிற வழி அவங்க படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன படிக்கிறப்ப வெளியே போனால் எப்படி அப்படின்னு நம்ம சண்டை போட்டோம்னா அந்த பொண்ணு படிக்காது. அந்த குழந்தை பெண்ணு இல்லை ஆணும் படிக்க மாட்டாங்க. புக்கை வச்சுட்டு சும்மா உட்காந்துட்டே இருப்பாங்க. புக்கு கையில் இருக்கும், ஆனால் அவங்க எண்ணங்கள் எல்லாமே அமெரிக்கா, ஆஸ்திரேலியான்னு போய் சுற்றிட்டு வரும். அதையே ஒரு வண்டியில் கூட்டு போயிட்டு வந்துடுங்க. அம்மாவா அப்பாவோ யாராவது ஒருத்தவங்க வண்டியில் கூப்பிட்டு போயிட்டு பக்கத்தில் கடைக்கு நீங்கள் போக வேண்டியிருக்கலாம். ஏதோ சோப்பு வாங்கணும், பேஸ்ட் வாங்கணும், ஏதாவது உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கிட்டு வாங்க, நார்மலாக வருவாங்க. அப்பா கடைக்கு போகிறேன் வரையா, சோப்பு வாங்க போகிறேன்னா வருவாங்க, வாங்கிட்டு வந்துட்டா போதும். வெளியே வந்துட்டு போயிட்டா அவங்களுக்கு நார்மலாகிடும், அவ்வளோதான்.
அல்லது அந்த அந்த குணம் அந்த கேரக்டர் என்ன வேலை செஞ்சுருக்கோ அது வந்து வெளியே வந்துடுவாங்க, டென்ஷன் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும், படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம செலவு பண்ணால் தப்பு கிடையாது. பிள்ளைங்களுக்காக செலவு பண்ணுற நேரம் தப்பே கிடையாது. அந்த 5 நிமிஷம் படிக்கலாமே, நம்ம கட்டாயப்படுத்தும், அவனை படிக்க மாட்டாங்க. இதே இன்னொரு கேரக்டர் இருக்குது. எப்படி அப்படின்னா வேறு மாதிரி சொல்கிறேனே, இப்போ 7, 16, 25, 32 இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கோ இல்லை பிறந்த தேதி எண்ணோட கூட்டு எண் இந்த எண்ணில் வந்தாலோ பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுது பண்ணலை, பண்ணால் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணால் அது ஒரு மாதிரி, பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலன்னா அது ஒரு மாதிரி குணநலன்கள் இருக்கும். இதில் அப்பா என்ன செய்வாங்க, நீ பெரியடா நான் பெரியடான்னு சொல்லி மோதி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தோற்று தான் போகணும் பேரண்ட்ஸ். நல்ல குழந்தைங்க அவங்க, ஏன்னா எல்லாரும் ஒரே கேரக்டர்னு அது கிடையாது. 7ஆம் தேதி பிறந்த எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்க, 16ஆம் தேதி பிறந்த எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்கன்னு கிடையாது. 16ஆம் தேதி பிறந்தவங்க பேரண்டை பொறுத்து மாறுபடும். ஆனால் இவங்க எல்லாரோடையும் போட்டி போட்டு நான் ஜெயிச்சிருவேன், நீ என்ன நான் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சோம்னா நம்ம தான் தோற்று போகணும். ஏன்னா அவங்க வந்து சிம்பிளாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒன்றுமே இல்லை, இதை செய் அதை செய்ய அன்பாக பாசமாக சொன்னோம்னா நடக்கும். நம்ம அவங்கள அதிகாரப்படுத்தி அடிமைப்படுத்தி பார்க்கணும்னு நினச்சோம்னா காரியமாகாது. இன்னொன்று கட்டாயப்படுத்தி பார்க்கணுன்னா காரியமாகாது. அவங்களுக்கே தோணும். இப்போ படிக்கணும்னு நினச்சாங்கன்னா சுற்றி 4 சுவரில் 4 ஸ்பீக்கரை கட்டி விட்டு என்ன சவுண்டாக நீங்கள் பாட்டு வச்சோ இல்லை சினிமாவோ பார்த்தாலுமே படிக்கணும்னு நினச்சிட்டா அதுக்கு இடையில உட்காந்து அவங்க படிப்பாங்க. அவ்வளோ திறமை உள்ளவங்க. அவங்களுக்கு தேவை என்னென்னா சப்போர்ட், கம்ஃபர்ட் ரெண்டும் கிடைச்சதுன்னா ஜெயிச்சிருவாங்க லைஃப்பில். ஆனால் நம்ம புரிஞ்சிக்கணும். ஆனால் யாருக்கு அதை தான் நம்ம இங்கே பிறந்த தேதி மட்டுமே வேலை செஞ்சிருமானா நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பேரனில் எந்த நம்பர் வேலை செய்தோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே மாறுபடும், குணநலங்கள் மாறி செயல்படும். அதை நம்ம பிடிக்கணும். அப்போ எந்த குணநலங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். பண்ணோம்னா லைஃப்பில் ஜெயிச்சிடலாம். இப்போ சில குழந்தைகள் இருக்காங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஏன் வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க? குழந்தைகள் வீட்டை விட்டு ஓடி போக காரணம் என்ன? பள்ளி பருவத்திலோ இல்லை கல்லூரி பருவத்திலோ வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஏன், எதனால் ஓடி போயிடுறாங்க? பேரண்ட்ஸ் இடத்துல கொஞ்சம் பெற்றோர்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் சகஜமாக நிறைய பார்த்துட்ருக்கோம். எதனால்? அந்த குழந்தைக்கு தெரியும். இன்னொன்று அந்த பையனுக்கு தெரியவும் செய்யாது. வெளியில் போனால் கஷ்டப்படுவோன்னு தெரியாது, ஆனால் போய் கஷ்டப்படுவான், அதை ஏற்றுக்குருவான். ஆனால் வீட்டில் எதனால் அவன் ஓடி போகிறான் அப்படின்னா இவனை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. இவன் நல்லது செஞ்சாலும் அவனை வந்து கரிச்சு கொட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, திட்டிகிட்டே இருப்பாங்க. அதை தாங்க முடியாமல் அந்த பையன் வெளியே போகிறான். அப்போ அந்த பையனோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சரியாக தப்பான்னு எடுத்து சொன்னோம்னா அந்த பையன் அந்த மாதிரி செயலை செய்ய மாட்டான். இதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸாக போனாங்க அப்படின்னா இந்த குணம் வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்து ஒரு ஸ்டேஜில் அவங்க எத்தனை வயதில் அவங்க மரணம் இருந்தாலும் அந்த மரணம் அவங்களுக்கு சூசைடாக தான் இருக்கும். தற்கொலையோட எண்ணத்தோட தான் அந்த மரணம் இருக்கும். எப்போ அப்படின்னா இது வேறு மாதிரி வேலை செஞ்சா, பேரனில் வந்து வேறு மாதிரி வேலை செஞ்சால் அந்த மாதிரி மாறும். ஆனால் வீட்டு ஓடி போகிற எல்லாருமே அப்படியானா அப்படி கிடையாது, தவறாக எடுத்துக்கக்கூடாது. நான் வந்து இப்போ எல்லாமே பொதுவான கேரக்டர் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணும் வேறு ஒரு எண் வந்து வேலை செய்யும் போது தான் குணங்கள் வந்து செயல்படுது, மாறுது. அதை நம்ம சொன்னோம்னா ஒரு 10 மணி நேரம் பேசினாலும் பத்தாது. ஒவ்வொரு எண்ணுக்கும் குறைஞ்சது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். இது ஒவ்வொன்று பின்னாடி போக போக நம்ம ஒன்றுனா நம்ம விளக்கமாக பார்க்கலாம். நம்ம இப்போ இதில் ரீசெண்ட் டேஸில் பார்த்தோம்னா திருமண வாழ்க்கையில் இப்போ ரீசெண்டாக நிறைய சூசைட் நடக்குது. ஏன் பெண்கள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க? ஏன் பெண்ணின் பெற்றோர்களோ இல்லை மணமகனின் பெற்றோர்களோ 2 பேரும் உட்கார்ந்து பேசினாங்கன்னா பிரச்சனையை முடிச்சிடலாம். முதல்ல குழந்தைகளை நம்ம புரிஞ்சிக்கணும். கணவனையோ மனைவியோ முதல்ல புரிஞ்சிக்கணும். அந்த மணமகனையோ மணமகளையோ நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும். அவங்க கேரக்டர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நம்ம ஸ்டெப் எடுத்தோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்லபடியாக திருமண வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டு போகலாம். குழந்தைங்க தானே, பெற்றோர்களோட வயசை எடுக்கும்போது அவங்க குழந்தைங்க தானே, அப்போ அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாமே. எது சரி எது தப்பு, எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அதுக்கு தான் நாங்கள் கவுன்சிலர்ஸ் இருக்கோம். நம்பர் ஆஃப் சிட்டிங்லாம் கிடையாது. வந்தாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக 2 பேரும் போய் தான் சொல்லுவாங்க. எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் கூட்டியன் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கவலையாக கிடையாது. கணவன் டிவோர்ஸ்னு வர்றாங்க, வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லி வர்றாங்க அப்படின்னா
கணவன் மனைவியை குறை சொல்லுவாங்க, மனைவி கணவனை குறை சொல்லுவாங்க. 2 பேரும் தான் என்ன செஞ்சேன்னு சொல்லவே மாட்டாங்க. அப்போ எங்கே பிரச்சனை வருது? அங்கே பிரச்சனை வருது எங்கன்னு கேட்டால், 2 பேரோட கேரக்டரையும் அனலைஸ் பண்ணிவிட்டு 2 பேர்கிட்ட யாராவது ஒரு ஆள்கிட்ட தான் அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஆள் ஸ்டப்பானாக இருப்பாங்க, ஒரு ஆள் ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க. அந்த ஸ்டப்பானாக இருக்கிற நபர்கிட்ட இருந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். இல்லை ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற ஆள்கிட்ட பிரச்சனை வந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, அது ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த ஸ்டப்பானாக இருக்கிறவங்கள்ட்ட பிரச்சனை வந்தது அப்படின்னா, அதை எப்படி சமாளிக்கணும், எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்கள் அவங்களை கையாளணும்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். இன்னொன்று, அதில் நீங்கள் ஒரு கவுன்சிலரோட பெரிய பங்கு என்ன அப்படின்னா, அந்த உருவாகிற வருகின்ற நடக்கின்ற பிரச்சனைகள் யதார்த்தமானதா, திட்டமிட்டதா, வேணும்னே செய்கிறாங்களா, இல்லை இவர் இப்படித்தானா அப்படிங்கிறத கிளாரிட்டி தெரியணும். தெரிஞ்சு இதோட உண்மைத்தன்மை அறிந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட சொன்னோம் அப்படின்னா பிரச்சனையை ஈஸியாக கையாண்டு அந்த தவறான முடிவிலிருந்து நல்லபடியாக சந்தோஷமாக குடும்பத்தை நடத்த அவங்களால முடியும்.